தூரத்துல இருக்கிற பறவைங்க சத்தம்லாம் கேக்குமே. சரியாதான்ல சொல்ற, என்னாலே அதை கேட்க முடியுது. இந்த மாதிரி விஷயத்தை கேட்கும் போது மனசுக்கே பச்சை பசேல் இருக்கு. இது செமையா இருக்குப்பா. இப்ப நம்ம அப்படியே காரிசாவாக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்ததுல. என்னதான் ஏசி வச்சிருந்தாலும் நேச்சுரலான காத்துதான் அடிச்சுக்கவே முடியாது. ஆமா, ஆனா உண்மையான இடத்துக்கு போனா இன்னும் சந்தோஷமா இருக்கும்ல. அந்த இடத்தோட வாசனை அப்படியே காத்துல நிறைஞ்சிருக்கும். அது ஏன்னா எங்க யார்ட் ரொம்ப பெருசு. இங்க நிறைய ஃப்ளவர்ஸும் ட்ரீஸும் இருக்குல்ல. அதுவும் ஒவ்வொரு சீசனுக்கு ஏத்த மாதிரி நாங்க வச்சிருப்போம். நீ கொடுத்து வச்சவ சொன்னியோ? ஆமா, இது ஒண்ணு மத்தவங்க யார்டு மாதிரி கிடையாது. அவங்க வீட்ல எல்லாம் யார்டு ரொம்ப சின்னது. சீசன் டைம்ல எல்லாம் காத்து அடிக்கவே அடிக்காது. ஆனா பேச்சு மட்டும் பெருசா இருக்கும். எலை, அங்க போய் என்னல பண்ற? வர காத்தையும் ஏலை எப்படி மறைச்சுக்கிட்டு நிக்கிற? ஆமா, இங்க நிறைய பேர் இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையா நோபிட்டா? உனக்கு எங்கல அதோட அருமையெல்லாம் தெரிய போகுது. நீ சரியான ஞான சூனியமாச்சே. இவன் அப்படித்தானே சூனியம்? ஆமா, ஆனா நானா இருந்தேன்னா என் இடத்துக்கு போயிருப்பேன். இயற்கையை கூட ரசிக்க தெரியாத ஒருத்தன். நான் கிளம்பணும் தானே நீங்க ஆசைப்படுறீங்க. கவலையப்படாதீங்க, நான் இப்ப கிளம்பிடுறேன். அத முதல்ல செய். வயிற்றுச்சல் உங்களை சும்மாவே விடாது, அத மட்டும் மறந்துடாதீங்க. சரி, நானு கிளம்பணும். வரட்டுமா? நீ எதுக்கு போற சுசுகா? இங்கே இரு. சாரி சோனியா, எனக்கு பியானோ கிளாसेस இருக்கு, போகணும். என்ன எப்ப பார்த்தாலும் இப்படி காண்ட ஏத்துறாங்க. என்ன டென்ஷன் பண்றதே ஒரு வேலைய வச்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவ சொன்னதுல ஒரு உண்மை இருக்கு. அந்த காத்துல ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். யார் ரூம்ல அந்த மாதிரி ஒரு அற்புதமான காத்து அடிச்சா நல்லா இருக்கும். வாங்கோ வாங்கோ. என்ன பாச்சு, இன்ஜின் ஏதோ மாதிரி இருக்க? இந்த ரூம்ல இருக்கிற காத்து கசகசன்னு இருக்கு. கதவு திறந்து வச்சாதான் என்னவா? கதவை திறந்து வச்சுக்கிட்டு அற்புதமா அடிக்கிற காத்த நல்லா சுவாசிக்கணும். என்ன வெளிய இப்படி சவுண்ட் கேக்குது? அது எங்களுக்கும் தெரியும், அதான் கதவை மூடியே வச்சிருந்தேன். பச்சை பசேல்னு இருக்கிற ஒரு இடத்துல இருந்தா எப்படி இருக்கும்? பச்சை பசேல்னு இருக்கிற இடமா? அந்த சுனியா திரும்ப அவ யார்ட்ல இருக்கிற அந்த இடத்தை பத்தி பெணாத்திக்கிட்டு இருந்தான் தெரியுமா? அங்க இருக்கிறது ஒரு குளிர் பிரதேசத்துல இருக்கிற மாதிரி சூப்பரா இருக்குமா. சுத்தமான காத்து அடிக்குமா. சுத்தமான காத்த சொல்றியா? ஆமா, அது கவனமா கேட்டா மனசுக்கு ரொம்ப இதமா இருக்குமா. நீ சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது. அதுவும் நீ அந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் நானும் அதையெல்லாம் அனுபவிக்க ஆசைப்படுறேன் நோபிட்டா. அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ண டோரேமான். ப்ளீஸ் பா, ஏதாவது பண்ணு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே, இது சம்பந்தமா நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். என்ன, நிஜமாவா? ஐயா கிட்ட விட்டல, கவலைப்படாத. எவ்ரிவேர் ஃபேன். இது வச்சுக்கிட்டு உன்னால அற்புதமான காத்து உருவாக்க முடியுமா? அந்த மாதிரி மட்டும் இல்ல, எல்லா டைப்ஸ் ஆஃப் பிரீசஸையும் உருவாக்க முடியும். அத்தாடி, காத்து எந்த அளவுக்கு அடிக்கணும்ங்கறத நாம இந்த டயல் மூலமா கண்ட்ரோல் பண்ணனும். வேற சில விஷயங்களை ஆட் பண்றதுக்கு இந்த மைக்ரோஃபோனை யூஸ் பண்ணலாம். வாவ், இது செமையா இருக்குப்பா. இதனால வேற மாதிரியான காத்தையும் உருவாக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இத பாரு நோபிட்டா. வாவ், சோக்கா இருக்குதேப்பா. என்னால இப்ப பறவைங்க கத்துற சத்தத்தை கூட நல்லா கேட்க முடியுது. இது நம்ம காட்டுல கேட்கக்கூடிய சத்தம் தான். இப்ப இது எப்படி இருக்குன்னு பாரு. இது சவுத் போல்ல சேர்ந்த blizzard. என்ன எப்படி இருக்குது? ட்ராபிக்கல் பிரீஸ், ட்ராபிக்கல் பிரீஸ். உடனடியா வாமா, ஏதாவது வேணும். சீக்கிரம்.
ஸ்மெல் கூட செமையா இருக்குப்பா. ஆமா, இப்ப ஹவாயில இருக்கிற மாதிரியே இருக்குல்ல. அப்படின்னா இத வச்சு எந்த மாதிரியான விண்ட வேணா உருவாக்கலாமா? ஆமா, எந்த மாதிரி வேணாலும். ஒரு நிமிஷம் அது என்கிட்ட கூட. ஐ, மண்டலியே அடிப்பேன். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? டகால்டி வேலை பண்றதுக்காக தானே இத போடுங்கனே. அப்படி எல்லாம் இல்லப்பா. எப்பவுமே கோக்கு மக்கள் நடந்துக்க மாட்டேன்னு உனக்கே தெரியும்ல. ஏய், நீ என்ன நம்புறியா இல்லையா சொல்லு. சரிதான் நோபிட்டா, இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா, கவலைப்படாத அண்ணாத்த, நான் இத வச்சு வித்தியாசமான காத்த மட்டும் தான் உருவாக்குவேன். போயிட்டு வரேன். சாரிப்பா, என்கிட்ட இப்ப இவ்வளவுதான் இருக்கு. ஓ பரவாயில்ல, இதுவே போதும்ல. உனது சேவை கண்டு என் மனம் அப்படியே பூரித்து விட்டது சுனியோ. நீ சந்தோஷமா இருக்கிறதுல எனக்கும் சந்தோஷம் தான் ஜியான். இப்படியே நான் தினமும் உன் வீட்டுக்கு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் இல்ல? என்ன அது? நீ கத்துறதுக்கு என்னலே அர்த்தம்? இல்ல, ஒண்ணு இல்ல. நீ எப்ப வேணா வரலாம், நான் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பயம் இருக்கட்டும். அண்ணன் மேல எப்போ அந்த பயம் இருக்கிற வரைக்கும் நல்லதுதான். சரியா சொன்ன ஜியான், நீ எப்பவுமே என் அண்ணாத்த தான். இப்ப உடனடியா டிராபிக்கல் பீஸ உருவாக்கு. அது ரொம்ப சூடா இருக்கணும். சொன்னது புரிஞ்சுதா? இப்ப நான் பண்ண போற லூட்டில ஜியான் இங்கிருந்து ஓட போறான். அட என்னலே திடீர்னு வேகுது? என்னாச்சு ஜியான்? அட என்னப்பா நடக்குதுங்க? திடீர்னு இவ்வளவு சூடா இருக்கு. வெயில் கூட அடிக்கல, எப்படி இவ்வளவு சூடா இருக்குது? சூடு ரொம்ப பயங்கரமா இருக்குதுல்ல. என்னால தாக்கு பிடிக்க முடியல. எங்கேயாவது போட்டி கடை வச்சு முளைச்சுக்கிறேன். வரேன் சொன்னியோ. ஆமா, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னோட ஃபேனை யூஸ் பண்ணி டிராபிக்கல் பிரீஸ உருவாக்குனேன். எப்படி சூடு? உண்மையில நீ உயிரை காப்பாத்திருக்க நோபிட்டா. அந்த ஜியான் என்ன பாடா படுத்திட்டான். சரி நோபிட்டா, இப்ப இந்த காத்த கொஞ்சம் ஆஃப் பண்ணிட. ஐ அம் வெரி சாரி சுனியோ. இன்னும் இந்த காத்து 1 மணி நேரத்துக்கு இருக்கும். என்ன சொல்ற? 1 மணி நேரத்துக்கு? பழிக்க பார்க்கலாம். பை. இப்படி கவுத்துட்டானே. என்ன அற்புதமான காத்தா. ஆமா, நான் உனக்கு இது கொடுக்க போற ஒரு கிஃப்டா கூட வெச்சுக்க. வாவ், இது அற்புதமா இருக்கு. கதவெல்லாம் மூடி இருக்கு. இருந்தாலும் இது ரொம்ப சூப்பரா இருக்கு. நீ எந்த மாதிரி விரும்புறியோ அந்த மாதிரி ஒரு காத்தை இதனால உருவாக்க முடியும். என்னப்பா இது எப்படி மாட்டிச்சு? என்னப்பா இது திடீர்னு உன்னை இழுக்குது? ஹே, இது உன்னோடதா? ஆமா, என்னோடதுதான். இத கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, நோ தேங்க்ஸ். யா சுசுகா, நம்ம 2 பேரும் விளையாடலாமா? என்ன விளையாடலாம் நோபிட்டா? ஐடியா, ஒரு ரைட் போலாமா? என்ன ரைடா? ஆமா, இது கீழ இருந்து மேல போற ரைட். அந்த நோபிட்டாவை பத்தின சிந்தனையாவே இருக்கு. கோக்குமாக்கா எதையும் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கான். இருந்தாலும் அந்த நோபிட்டா எப்பவுமே குறும்புத்தனம் பண்றவன். அவன் கையில ஒரு புது டிவைஸ் கிடைச்சா குரங்கு கிட்ட பூமாலை கொடுத்ததுக்கு சமம். அவன் கண்டிப்பா ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணுவான். இதனாலதான் அவனை நினைச்சாலே வயிறெல்லாம் கலங்குது. இப்ப என்ன பண்ணுவான்? கண்டிப்பா கூடாது. கண்டிப்பா அந்த மாதிரி பண்ண கூடாது. நில்லு நோபிட்டா, நான் வந்துட்டே இருக்கேன். எனக்கு தனமா எதுவும் பண்ணி வைக்காத. எங்கடா போய் தொலைச்ச நோபிட்டா? ஹே நோபிட்டா, இது ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் கதை பருப்பை நடிச்சு கூட பார்க்கல நோபிட்டா. ஹே சுசுகா, இது உண்மையிலே ரொம்ப செமையா இருக்குல்ல? ஹே
நோபிட்டா கிட்ட உடனே சாரி கேட்கணும். ஓ, என்ன டோரேமான்? அப்படி சொல்லுவேன் மட்டும் நினைக்காத. பொண்ணை மட்டும் நான் நம்புறதாவே இல்ல. நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணல. புழிக்காத நோபிட்டா. இப்படி ஆயிடுச்சு. ஃபேனை ஓவர் ஸ்பீடா வச்சிருக்கீங்களா? நான் வந்துட்டேன். நைனா, உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தோம். அப்படியா? ஆனா நீங்க எல்லாரும் வெளியே நின்னுகிட்டு என்ன பண்றீங்க? இப்ப நம்ம வீட்ல ஒரு புயல் சுத்தி சுத்தி ரவுண்ட் அடிக்குது. நம்மளால இப்ப உள்ள போக முடியாது. என்னது, புயலா? நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி டோரேமான். உன்னால எப்பவுமே பிரச்சனை தான் டோரேமான். என்ன கொடுமை இது.